நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் இந்த காலை வேளையில் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அன்பான சகோதரனே, சகோதரியே, இன்றிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையை தேவன் செழிப்பாய் மாற்றப் போகிறார். உங்களுடைய வறுமைகள், கஷ்டங்கள், கடன் பாரங்கள், ஆவிக்குரிய பிரச்சனைகள், பாவ போராட்டங்கள் எல்லாவற்றையும் தேவன் மாற்றப் போகிறார். இதை முழு இதயத்தோடு நீங்கள் விசுவாசியுங்கள். ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நாம் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் மீது முழு நிச்சயமாய் நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று. நாம் கர்த்தரை நம்பும் போதுதான் நம்முடைய வாழ்க்கை செழிப்பாக மாறும். நீங்களும் கர்த்தரை நம்பி அவர் உங்களுக்கு சொல்லுகிற காரியங்களை செய்யுங்கள். அதை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் கர்த்தர் உன்னோடு இருப்பார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த நாளை உங்களுக்கு இனிமையான நாளாக மாற்றுவாராக. கர்த்தர் இந்த நாள் முழுவதும் உங்களோடு கூட இருப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். அன்பான பரலோக பிதாவே, உம்முடைய இனிய நாமத்தை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளையும் எங்களுக்கு காண செய்தீர். இந்த நாளிலும் எங்களுக்கு புதிய வாக்குத்தத்தத்தை கொடுத்தீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் நீர் எங்களோடு கூட இரும். பிரயாணங்களில் கூட இரும். எங்கள் குடும்பத்தார் கூட இரும். எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். எங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் உம்முடைய பெரிய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எல்லாவற்றையும் பாதுகாத்து கொள்ளும். நாங்கள் விசுவாசத்தோடு உமக்காக வாழ எங்களுக்கு உதவி செய்யும். எல்லாவற்றையும் உம்முடைய அன்புள்ள கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபம் கேளும் பரலோக பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன், ஆமேன்.